ஜெயம் சினிமாஸ் வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதை இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அந்த படத்தில் ஒரு படமாக இருக்கும். அது என்ன படம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2. இந்த படத்தோட அப்டேட் வந்து அது என்னன்றதையும், இந்த வாட்டி வந்து ஜெயிலர் 2ஓட கிளாஷ் விட போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டி வந்து மாமா மருமக சண்டை தான். கண்டிப்பாக என்ன படம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஜெயிலர் 2வுக்கும் ஓமுக்கும் தான் இந்த வருஷம் கிளாஸ் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டு, எதனால் 2 பேரும் கிளாஸ் விட்றாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது கோலிவுட்டில் வந்து இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2. ஜெயிலர் 1 ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமே ஜெயிலர் பார்ட் 2ஓட மேலே வந்து எல்லாருமே இப்போ கண்டு விழுந்திருக்கு. அதாவது ரஜினி அவர்களும் சரி, அதுக்கப்புறம் நம்ம கமல் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாங்க. இதுவும் நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2ஓட அப்டேட் எப்படா வரும் அப்படின்றது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கலப்புறோம் ஓ அலும்ப பார்த்தவன் அப்படின்ற வைப்பு இன்னும் குறையாமலே இருக்குது. ஏன்னா கூலி வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆனதுனால இன்னும் ஜெயிலர் வைப்பிலே தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகிறோம். இந்த படத்தோட 2ஓட அப்டேட் வந்து கரெக்டாக இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து இதோட ஒரு அப்டேட் ஒன்று விட போகிறாங்க. அது கண்டிப்பாக வந்து படத்தோட ஒரு அப்டேட்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாங்கோட, அதாவது ஃபஸ்ட் சிங்கிளோட அப்டேட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் சிங்கிள் எப்போ அப்படின்ற ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த படத்தோட அப்டேட் இன்றைக்கி சாயங்காலம் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் 1ஓட ஓடிடி வந்து பார்த்தோம்னா அமேசான் பிரைம் வந்து எடுத்திருந்தாங்க இல்லையா. இப்போ ஜெயிலர் பார்ட் 2ஓட ஓடிடி ரைட்ஸ் வந்து இப்போ யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 கோடிக்கு ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே 120 கோடிக்கு ஜெயிலர் 2க்கு வாங்கியிருக்காங்க. இது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ லியோ படம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கூலி படம் இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படம். இந்த 2 படத்துக்குமே சரி அவங்க இவ்வளோ அமௌண்ட் கோட் பண்ணவே இல்லை. ஏன் இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற டாக்ஸிக்கு இந்த படத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டிங் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கே வந்து சேட்டிலைட் ப்ளஸ் ஓடிடி 2மே சேர்த்து 180 கோடி தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓடிடி மட்டுமே ஜெயிலர் 2க்கு 120 கோடி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலர் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 15 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. இது 15 ரிலீஸ் ஆனால் என்னடா ரிலீஸ் ஆனால் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இல்லை. ஆனால் தனுஷ் அவர்களோட ஓம் படம் வந்து 16 ரிலீஸ் ஆக போகிறதா ஆல்ரெடி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக கிளாஷ் மாமா விசஸ் மருமக தான். மாமாவும் பொண்ணை கோடு அப்படின்ற மாதிரி தான் இந்த வாட்டி அமைய போகுது. அப்படி இல்லைன்னா வந்து அது என்ன பாட்டு, எதுவும் ஒரு பாட்டு ஒன்று இருக்குமே, நல்லவனை தாண்டினாலும் கெட்டது இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும்ல, பழைய பாட்டு. அப்புறம் திருவிழாடல் ஆரம்பமில் கூட அந்த பாட்டு கூட வந்துச்சு. என்னமோ ஒரு பாட்டுங்க அது, நல்லவனை தாண்டினாலும் தொட்டதும் இல்லை, ஏதோ ஒரு பாட்டு விட்டுருங்க. எடிட்டர் தெரிஞ்சு அப்படின்னா பாட்டை லைட்டாக அப்படியே போட்டு விட்டுறா, ரைட் ஹீட்ஸ் அடிச்சிட போகிறாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். சரியா, அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி மாமு மருமக சண்டை தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று கிளாஷ் விடணும், இல்லை போஸ்ட்பாண்ட் ஆகணும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனுஷ் படம் கண்டிப்பாக போஸ்ட்பாண்ட் ஆகிறது வாய்ப்பு கிடையாது, ரஜினி படம் தான் ஆக்சுவலாக போஸ்ட்பாண்ட் ஆக போகுது. அதாவது ஜெயிலர் 2 தான் போஸ்ட்பாண்ட் ஆக போகுது. எப்போ போஸ்ட்பாண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி போஸ்ட்பாண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயிலர் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் போஸ்ட்பாண்ட் பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஓம் படம் தீபாவளி போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 படத்தில் வந்து எந்த படங்க கிளாஷ், எந்த படம் வரப்போகுது, எந்த படம் போகுது அப்படின்றது கம்மிங் ஆஃப் த அப்டேட்ஸ் இதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே தெரிய போகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஜெயிலர் 2ஓட படத்தோட அப்டேட் நம்ம சொல்லி அடுத்தது வந்து நம்ம ஓம் படத்தோட அப்டேட்டை சொல்லாமலே போக முடியும். ஆமாம், ஓம் படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி கண்டிப்பாக வரப்போகுதுன்றதை நான் ஷோராக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மம்புட்டி அவரோட பிறந்த நாள். எப்படி தனுஷ் அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி வந்து தனுஷோட கிளிம்ஸ் விட்டாங்களோ அந்த மாதிரி மம்புட்டி அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி மம்புட்டி அவரோட கிளிம்ஸ் வந்து விட போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து மம்புட்டி அவர்கள் வந்து கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு பேரில் தான் கூப்பிட போகிறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் பர்மா கார்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஏற்கனவே மரம் வெட்டுறதா படம் சொல்லியிருக்காங்க, பர்மா கார்த்தின்னு சொல்லியிருக்காங்க. படம் கண்டிப்பாக வந்து என்னமோ பேச போகிறாங்க, அவர் பயங்கர ஒரு பிளாஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பர்மா கார்த்தி அப்படின்ற ஒரு பேரில் தான் இருக்க போது. அதே மாதிரி நம்மளோட டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்டான ரோல்ஸுக்குமே வந்து ஒரு தனித்தனி கிளிம்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாகவே இந்த மம்புட்டி அவர்களுக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி பிறந்தநாளுக்கு முன்னிட்டு
அவரோட கிளிம்ஸ் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ படமே வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகலாம், இல்லை ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி அக்டோபர் 16 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றத உண்மை. அதாவது தனுஷ் அவர்களோட அடுத்த படம், அதாவது D56, அதாவது வந்து தமிழரசன் பச்சைமுத்து லப்பர் பந்து டைரக்டர் அவரோட இயக்கத்தில் வந்து அடுத்த படம் எடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பராசக்தின்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்துக்கான சுதா கொங்கராக்கான சம்பளம் வந்து இன்னும் பேலன்ஸ் வச்சிருக்கிறதுனால அவங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் வந்து கோர்ட் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வாரத்துக்குள்ள அந்த படம் செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி செட்டில் பண்ணுறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனை வந்து கரெக்டாக இதே முரளி டைமில் வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பண்ணுறதுக்கு டான் பிக்சர்ஸ் வாய்ப்பு இருக்கா அப்படின்றது வந்து இன்னும் நமக்கு சரியாகவே தரல. மேபி அதிகமாக பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதாவது D56 ஹீரோயின் வந்து சரியாகவே யாருமே லாக் பண்ணப்படலை. அதாவது இந்த பறந்து போ படத்தில் நடித்த கிரேஸ் ஆண்டனி அவங்க ஹீரோயினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மமிதா பைஜு இல்லைன்னா கைடோ அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டே இருக்கே தவிர இன்னும் வந்து யாருமே அஃபிஷியலாக இவங்க தான் ஹீரோயின் அப்படின்றத வந்து இன்னும் பக்காவாக யாருமே சொல்லவே இல்லை. அப்புறம் இந்த படத்தோட கதைக்களம் எப்படின்ற மாதிரி இருக்குன்றதும் நமக்கு தரல. ஆனால் அடுத்த மாதத்தோட மிட்டில் வந்து இந்த படத்தோட பூஜை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் எவ்வளோதாங்க லைனப் வச்சுருக்கீங்க, எனக்கு புரியலைங்க. எப்படிங்க நீங்கள் பண்ணுறீங்க, எப்படிங்க ஓடுறீங்க இவ்வளோ வேகமாக அப்படின்றது தெரில. ஸோ வந்து இதுதான் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிற ஜெயிலர் 2 ஓமோட கிளாஷ் விடுமா விடாதா அப்படின்றது தான் ஒரு மெயின் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. குற்றச்சாட்டில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு படம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி தளபதி வந்து தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தலைவர் வந்து தள்ளி போய் தான் ஆகணும், இல்லை வந்து மிஸ்டர் டி வந்து தள்ளி போய் தான், அதாவது நடிப்பு அசுரன் வந்து தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 ஓம் ரெண்டும் ஒன்றா வந்தால் நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க, எந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? அதான் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.